மூதேவி. வெளியில வைக்க போறீங்களா இல்லையா? வைக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்கா? இடிச்சா தெரியுமா? நீ எப்படி உள்ளே வெளியே வந்த? அட பாவி, உள்ள ஏதோ ஆவி பூந்துகிடுச்சுன்னு நான் பயந்து போயிட்டேன். டேய், நீ எப்படா இங்க வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. அப்படின்னா என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? அதெல்லாம் பெரிய தப்பு மாமா. அந்த நேரத்துல நான் ட்ரம்முக்குள்ள இருந்தேன். உன் பார்வை அவ மேல விழல? இல்ல கண்ணா, என் பொண்ணோட கற்பனை காப்பாத்திட்ட. ஆமா, நான் கற்புக்கரசன். உன்னை நான் நம்புறேன். இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க. கண்ணா மாமா, நீ எங்கேயோ போயிட்ட. பாப்பா, என்னப்பா சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அந்த கன்றாவியை ஏன் கேக்குற? உங்க அம்மா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்காளே ஒரு நாய், அது மேல விழுந்து கோதறிடுச்சுப்பா. சரி சரி, வேற சட்டை போட்டுங்க. வேற ஏது சட்டை? ஒரு சட்டைக்கு பட்டன் கிடையாது, இன்னொரு சட்டைக்கு காலர் கிடையாது. மத்த சட்டையெல்லாம் லாண்டரிக்கு போயிருக்கு, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். இத பாருப்பா, இப்ப உடனடியா ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்கணும். சட்டை இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாங்க பணம், ரெடிமேட்ல வாங்கிக்கோங்க. இது போதும், இது போதும். இந்த 200 வச்சுக்கிட்டு 4 ஜாக்பாட் 4 ட்ரிபிள்ஸ் டிக்கெட் வாங்கி இந்த வார ரேஸ்ல அள்ளி விடுறேன், அள்ளி. என்னது சின்ன சின்ன பூவை போட்டு சிக்னல் கொடுக்கறா? டிராபிக் இன்ஸ்பெக்டரோட மவள ஆச்சே. இருக்கும் இருக்கும். மல்லி அள்ளி அள்ளி போட்ட இல்ல, இன்னைக்கு துள்ளி துள்ளி விளையாடுறேன் பாரு. சரோஜா தேவி, ஏன் கிட்ட வந்தீங்க? நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின. பெரிய மன்மத புஷ்ப பானம் தொடுக்கறாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன். நாளையில இருந்து நீங்க வெளியில தான் படுக்கணும். இப்ப பூ போடலன்னா பின்ன யார் போட்டிருப்பாங்க? ஆஹா, சாமி படத்து மாலை உதிர்ந்து நாரா இருக்குது. கடவுளே பூமாரி புரிஞ்சிருக்காரு. இந்த வீட்டுல பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது. ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி
அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான், இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் சார் மணியாடா, குடு குடு. மணியாடுறா இப்படி என்ன? அது கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்போ கையில கொடுத்துட்டேன். அதை இப்படி கொடு. ஓ, நோட்டாங்க சீட்டிங்க. என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க அப்பா நினைக்காங்க சார், ஏழுமலையாந்து பிரார்த்தனை, லீவு கிடைக்கல, அதனாலதான். யோ பெரிய ஆளியா நீ? வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா, தனிப்பட்ட முறையில தர்மம் செய்ய விட மாட்டியே. கோவிந்தா கோவிந்தா. யோ, இப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தான் அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அம்பிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பான். சரோ, வரதட்சணை பணம் கரெக்டா இருக்கா பாத்துக்க. அல்பங்க இடையில 5-10 உருவி இருப்பாங்க. அதான் எண்ணிட்டு இருக்கேல்ல. என்னது நாக்க தொட்டு தொட்டு தடவறீங்க? ஒண்ணு இல்ல, வேர்வை சிந்தி உழைச்ச பணமா யாவது உருட்டின பணமான்னு பார்த்தேன். உப்பு கறிக்குது, உழைச்ச பணம் தான். உழைச்ச பணமோ உருட்டின பணமோ கணக்கு சரியா இருந்தா சரி. என்ன வேகம் சொல்லு பாமா, என்ன கோபம் சொல்லு பாமா, என்ன வேகம் சொல்லு பா பா பா. என்ன பெட்ரோலுக்கு பதிலா சாராயத்தை ஊத்திட்டானா இந்த ஆட்டம் ஆடுது? என்ன ஆச்சு? நின்னு போச்சு. இன்னைக்குதான் கார் வாங்கினோம், உடனே மக்கார் பண்ணுதே. பாத்துக்கிட்டே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருங்க. இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படி இறங்கி தள்ளுறது? நான் தள்ளணுமா? பின்ன விதி. உன்னை வச்சு எப்படி தள்ளுறது? என்னது? ஊராந்துட்ல கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட். ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தள்ள, அது வேற கணம். இப்ப எப்படி தள்ளுறதே? இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால 3 மாசத்துக்கு தயார் தீரி தின்னு இருக்கணும். அப்பா, ஏன்பா மெக்கானிக், 1 மணி நேரமா உள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. என்னங்க இது? இட்லி தட்டுல ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்குது. இது சுத்தமா தேரவே தேரார். என்னப்பா அப்படி சொல்ற? 15000 ரூபாய் சொலையா கொடுத்து வாங்கி இருக்கிறோம். ஷோவா இருக்கேன்னு வாங்கிட்டீங்க. காயலாம் கடைக்காரன் கூட இதை வாங்க மாட்டாமா. அப்ப இதை என்ன பண்றது? ஏரிச்சம்பழம் அவன் கூட இதை வாங்க மாட்டான். மணி ஆர்டர்காரன் இது வரைக்கும் வீட்டுல மணியே அடிக்கல. நீ என்னடான்னா ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு கேரியரோட வந்து நிக்கிற. உங்க அம்மா வந்த உடனே பசி பசின்னு பதற போறா. இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏன்பா ஒரு ஐடியா, இந்த கேரியர் அடமானம் வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா? கேரியரை கடையில வச்சுவிட்டு சாப்பாட கையில ஏந்திக்கிட்டு வருவியா மூதேவி? இதுவே ஒரு கடையில இருந்து தள்ளிக்கிட்டு வந்ததுதான். ஐயோ, அதுல எல்லாம் நீயே கலந்துக்கிற. சும்மா இருங்க. சாப்பாடு ஹோட்டல்ல கேரியர். துப்பு கெட்ட மனுஷன். சரி சரி, நான் ஆட்டோல வந்திருக்கேன். அந்த ஆட்டோக்காரனையாவது ஒழுங்கா கட் பண்ணி அனுப்புங்க. ஆட்டோக்காரனா? நாங்களே சோத்துக்கு என்ன பண்றதுன்னு ஆட்டம் கண்டு போயிருக்கிறோம். சரி, சமாளிப்போம். நீ போய் வர சொல்லு. இவனை எப்படி சமாளிக்கிறது? வர வர இந்தியாவுல எலிச்சவாயங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஒரு பயலை ஏமாற மாட்டேங்கிறான். குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு. அப்பா ஆட்டோக்கார் வந்திருக்கிறார். வாயா, நீதான் ஆட்டோக்காரரா? ஆமா சார். நீ என்னாச்சு? 128 ரூபா 40 காசு சார். நான் ஆட்டோ விலைய கேட்கிறேன், மீட்டர் என்னாச்சுன்னு கேட்கிறேன். மீட்டர் சார்ஜ் தான் சார் சொல்றேன். 128 ரூபா 40 காசு. 128 ரூபா 40 காசா? ஆமா, சவாரி எப்ப ஏறினாங்க? இப்பதான் சார், 1/2 மணி நேரத்துக்கு முன்னால. என்னையா கதை விடுற? 1/2 மணியில எப்படியா 128 ரூபா 40 பைசா ஆகும்? உன் ஆட்டோவுல மினிமமே 100 ரூபாயா? அது இல்ல சார், அம்மா ஏன் ஆட்டோவுல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோவுல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 90 ரூபாய் இருக்கு. அதை என் கையில இருந்து கொடுத்துருக்கேன் சார். அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்தி இருக்கிறான். அவனுக்கு எப்படி 90 ரூபாய் ஆச்சு? சார், அவன் ஒண்ணு ஏமாத்தல சார். அம்மா இந்த ஆட்டோல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோவுல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 40 ரூபாய் இருக்கு. அத இந்த ஆட்டோக்காரன் கொடுத்திருக்கான். அப்படின்னா 2வது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்தி இருக்கிறான். 3வது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண வந்திருக்கிற. எவ்வளவு ஆச்சுன்னு? 128 ரூபாய் 40 காசு. கண்ணா, சில்லறையா 1 ரூபாய் 60 பைசா இருக்குமா? எதுக்கு சார்? ரவுண்டா கொடுத்துறேன். 130. எடு எடு சார். நித்யா, என்னப்பா? அந்த குண்டலப்பாடி கோஆபரேட்டிவ் பேங்க் செக் புக்க கொண்டா. இந்தாங்கப்பா.
ஏண்டா கஸ்மாலா, உன் பேர் என்ன? கோவிந்த சார். கோவிந்தா. கோவிந்தா. இந்தா, என்ன சார் இது? இத செக்ரா பேமானி. இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுத்துட்டு போறான். சார், எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையே சார். என்னது, அக்கவுண்ட் இல்லையா? அரஞ்சனா தெரியுமா? அப்படின்னா சல்லி காசு கூட இன்னும் சேர்க்கலையா? கழுத, எப்படி சொந்தமா ஆட்டோ வாங்க போறேன், பேங்க்ல அக்கவுண்ட ஓபன் பண்றேன். சரி அதுல இந்த செக்க துபகட்டின்னு போடுறேன். சரி சாயந்தரம் விளக்கு வச்ச உடனே உனக்கு தெரியும். சார், சாயங்காலமே தெரியுமா சார்? சார், என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்ச தெய்வம் சார் நீங்க. எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட். ஐயோ, சீ, கழுத போட. ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணிருக்கேன். போட போ போ. ஏன்பா அவர்கிட்ட ₹1.60 வாங்குனீங்க? ஏமா தப்புங்கறியா? இல்லப்பா, ₹71.60 வாங்கியிருந்தா மொத்தமா ₹200 ஆயிருக்கும்ல. நீங்க எப்படிதான் பழைக்க போறீங்களோ, எனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்களோ. சரிதான், நான் 7 அடி பாஞ்சா நீ 70 அடி பாய்வ போல இருக்க. அப்பா, ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு, சாப்பிடு. நல்ல வேளை தம்பி வந்துட்டா. இவனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முடிக்கிறாரு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே, வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்து திங்குறோமேனு சூடு சொன்ன வேண்டாம். கண்டச்சோறு. மாமா, நான் உங்களை சொல்லல. நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய், எங்கடா எழுந்துக்கிற? உட்காரு. இப்படி சவுடால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ. கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பிக்கு சாப்பாடு போடுறத விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டித்தனமா உட்கார்ந்து சாப்பிடுறது? இதுல கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு வேண்டாம். ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு தானே திட்டின, ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு. சார் தம்பி, உருப்படவே முடியாது. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா. என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்கள பத்தி பேச இந்த ரோஷம் கட்டவங்க ஆவும் எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் மண்டையை போட்டு உருட்டுற? ஏதோ ஒரு நாள் நேரடியா சொல்லு. ச்சே, இந்த வீட்ல நல்லதுக்கே காலம் இல்ல. நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம நாம 2 பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? விடாக்கண்டா, ஓடுறா. ஐயோ, நான் பிடிக்க வருது. ஐயோ, நிறைய நேரம் வேகமா ஓடுறா. இதுக்கு மேல ஓடு. நீ வந்துச்சுடா, அது வேகமா ஓடு. ஐயோ, ஓடுறா, கடிக்க வருது. ஓடுறா. ஐயோ, விடாக்கண்டா. விடாக்கண்டா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சகல சௌபாகியம் சந்தோஷமா இருங்க. இருடா இருடா, இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா? எனக்கு வேணும். நான் தான் பரமசிவம், உன் பால்ய ஸ்நேகிதன். பால்ய ஸ்நேகிதனா? உண்மையிலேயே ஸ்நேகிதன் தான். என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுவா? டேய், உனக்கு காது குத்துறவனா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவனா? டேய், என்ன விட்டுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உன் பையன், அவனை இந்த மடியில. மடி மேல வந்துடுச்சா? டேய், இதே மடியில தூக்கி போட்டு வளர்த்த வேண்டானா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? பொண்ணு மாப்பிளைய கூப்பிடா, அவ்வளவுதானே? புது தம்பதிகளா, சீக்கிரமா வாங்க. வர சொல்லு. வாங்க மாமா. இவர்தான் எங்க மாமா, பாலகிருஷ்ண மாமா. இதுதான் என் மருமக பொண்ணு. கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். மாட்டிக்கிட்டியம்மா, மாட்டிக்கிட்டே. என் மக மாதிரி இருக்கிறியே, இந்த டுபாகூர் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டியம்மா. உங்க அப்பா இருக்கிறானே, சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேணாம். வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வரதுக்குள்ள கார் எடுத்து போயிட்டானுங்கப்பா. ஏன்பா அப்படி செஞ்சீங்க?
வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தா பரவாயில்ல, 300 மில்லி பட்டைய போட்டுக்கிட்டு வந்தா கார்ல எப்படி? 300 போட்டாலும் சரி 800 போட்டாலும் சரி என் சொந்த துட்டுல போடுற. உங்களை வேற துபாக்கு ஒரு குடும்பம் இல்ல. ஏங்க, துபாக்கு ஒரு குடும்பம்னா என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க மாமா, வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். இதான்டா பாசம், இதான் பாசம். பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதை விட்டுட்டு என்ன பந்தோபஸ்தா கூட்டிட்டு போய் விட்டு வரேன்றிய. நீ நல்லா இருந்தா கண்ணு, நல்லா இரு. அப்பா, ஒரு பெரிய சாராய மழையே பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. சரி சரி சீக்கிரம் போங்க, பால் தயிராயிட போகுது. தயிரா? தயாராயிட்டேன். உத்து வச்சா தாயாராயிடுவேன். சிவா ஏயா வாடி வதங்கி வருவானா, வக்கனைய சாரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவி தான். இப்ப மூடு, அப்பவே மூடி இருந்தா. ஏமாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து, அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கு நீ கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே. உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டு இருப்ப. சாரதா ஊடுமே, நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவன் என்ன முண்டோங்கறா, நீயும் சேர்ந்து ஒத்துவதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. சொரணில அவன சொன்னாங்களா? யாரு என்ன சொன்னாங்களா? சொல்லு. சொன்னது யாருமே சொல்லு. நெஞ்சிலுக்கு மச்சா சொத்தறதா? ஹாய், சொல்லு யாரு? சொல்லு. சொரியா சொரி. ஹாய், கீச்சு போடு. சொல்லு யாரு? இந்தாளா? சொன்னியா? ஐயா, சொல்லு யாரு? சொல்லு. ஹாய், சொல்லு. ஏப்பா, நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஹாய், நீ சொன்னியாமே? சொல்லு. கீச்சு போடு. கீச்சு. தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி, நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. நீங்க தங்கம்.
கோல்டு. ஹாய் சொன்ன யாருமே சொல்லு. கீச்சு போற கீச்சு. ஹாய் ஐயோ யார் சொன்னா என்னய்யா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கின்னு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா இங்க? நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி. நான் போறேன். என்னமே நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறமே. அட உட்டாலக்கடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகரி, நல்ல மனுஷனுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதான்யா. நீ எப்ப இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்தாவோட இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும்யா. சொல்லிக்கலாமே கில்லாடி செஞ்சே காட்டுற. பரதா, தப்பு பரதர், அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஊடு இவ்வளோ பெருசா இருக்குதே, நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு என் வீட்டுக்காரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஆம பூந்து விடும் அமீனா பூந்து விடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ யார ஆமேங்கிற, யார அமீனாங்கிற? அதையும் அவளுக்கு எடுத்தா சொல்லணும். எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணுப்பா. உங்களுக்கு வேணா கேட்டு பாக்குறேன். நீங்க இருக்கு. ஹலோ, யாரு? வேணுகோபாலா? பர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம்ல போன் பண்ணாரா? டுமாரோ ஈவினிங் அவர் மாலுக்கு ரிசப்ஷன். உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட் காரம் காஃபி கட்டெட் எல்லாத்துலயும் 1000 போட்டு உடனே அனுப்பி வை. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம் பிகாஸ் ஹோட்டல் நேம் இஸ் மை வைஃப் நேம். பி த கேர்ஃபுல். பரவாயில்லையே, பணம் வந்தோடனே இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க. ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்ட